மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு எனும் மிகப்பெரிய முன்னெடுப்பை இன்றைக்கு தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் அண்ணா அறிவாலய வளாகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதற்கான காரண காரியங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் விளக்கினார்கள். சென்னை நீங்களான மற்ற வருவாய் மாவட்டங்கள் அனைத்திலும் அதுபோன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற விளக்கம் தெளிவாக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு விளக்க பொதுக்கூட்டங்கள் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. சென்னை தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பெருமதிப்புக்குரிய திரு துரைமுருகன் அவர்களும் ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர்களும் பங்கேற்ற ஓரணியில் தமிழ்நாடு எனும் விளக்க கூட்டம் நேற்றைக்கு நடைபெற்றது. அந்த வகையில் இன்று காலை தொடங்கி சென்னை தெற்கு மாவட்டத்தின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஏறத்தாழ 1900 வாக்குச்சாவடிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உள்ள பொதுமக்களை வீடுகளுக்கு நேரடியாக தேடிச் சென்று அவர்களிடையே பல்வேறு விளக்கங்களை எடுத்துச் சொல்லி, குறிப்பாக எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்கின்ற கேள்வி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டு அவர்களும் ஆமாம், தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம் என்கின்ற வகையில் பதிலளிக்கிறார்கள். மகளிர், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் உள்ளிட்ட எல்லா தரப்பினருக்குமான நலன்காக்கும் நலத்திட்டங்கள் தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா என்கின்ற கேள்வி கேட்கிற போது ஆமாம், அனைத்து தரப்பினருக்கும் நலங்காக்கும் நலத்திட்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற வகையிலான பதிலையும் பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். மாணவர்களுக்கான கல்வி நிதியாக இருந்தாலும், மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வாக இருந்தாலும், நியாயமற்ற தொகுதி மறுவரையாக இருந்தாலும், கொடுமையான நீட் தேர்வு போன்ற நுழைவுத் தேர்வுகளாக இருந்தாலும், இவைகளிலிருந்து தமிழ்நாடு மற்றும் நம்முடைய தமிழ்நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பொதுமக்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்படுகிறது. அதற்கு அவர்களும் ஆமாம் என்கின்ற வகையில் பதில் அளிக்கிறார்கள். டெல்லிக்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவரால் மட்டுமே முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கிற போதும் அதற்கும் பொதுமக்கள் ஆமாம் என்று பதில் சொல்லுகிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் கோடிக்கணக்கான குடும்பங்களையும் ஒரே அணியில் இணைக்கிற நோக்கோடு அவர்கள் அனைவருடைய கரங்களையும் கோர்க்க ஒரு மாபெரும் திட்டமாக ஓரணியில் தமிழ்நாடு எனும் திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவர் வீடு அடங்கி இருக்கிற பாகத்தில், குறிப்பாக சித்தரஞ்சன் சாலையில் இன்று காலை ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தை அவரே தொடங்கி வைத்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்களே வீடுகள் தோறும் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் பிரதிநிதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு BLA 2 என்று சொல்லப்படுகிற பூத் லெவல் ஏஜென்ட் ஒருவரும், BDA என்று சொல்லப்படுகிற பூத் லெவல் டிஜிட்டல் ஏஜென்ட் ஒருவரும், ஒரு மகளிர் சகோதரியும், ஒரு இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர் என்கின்ற வகையில் இளைஞரணியை சேர்ந்தவரும் ஆக 4 பேர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தனித்தனியே வாக்காளர்களை சந்தித்து அவர்களிடத்தில் இந்த விளக்கங்களை சொல்லி
அவர்களுடைய விருப்பத்தை பெற்று அவர்களை இந்த ஓரணியில் இணைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை தொடங்கிய இந்த பணி என்பது இன்னமும் 1.5 மாத காலம் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெறவிருக்கிறது. இன்றைக்கு நான் என்னுடைய வீடு அடங்கி இருக்கிற, என்னுடைய வாக்கு அடங்கி இருக்கிற லேபர் காலனி தொழிலாளர் குடியிருப்பு 214வது பாகத்தில் இந்த வீடுகள் தோறும் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் மக்களை சந்திக்கும் பணியினை தொடங்கி இருக்கிறேன். இந்த பணிக்கு நான் ஏற்கனவே சொன்னதைப் போல BLA 2, BDA, ஒரு மகளிர், ஒரு இளைஞர் என்கின்ற வகையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்குமாக நியமிக்கப்பட்டவர்கள் இந்த பணியினை செய்கிறார்கள். ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது ஒன்றிணைவோம் வா என்கின்ற திட்டத்தை முன்னெடுத்து அந்த திட்டம் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்று குறிப்பாக கொரோனா பேரிடர் காலத்திற்கு பிறகு மக்களை ஒன்றிணைத்த பணியாக அது நடத்தி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் உங்களுடன் இருக்கிறது என்கின்ற உத்தரவாதத்தை தந்ததன் விளைவு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டில் நடைபெறவிருக்கிற தேர்தலில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருவதைப் போல் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கின்ற வகையிலான ஒரு முழக்கத்தை முன்னெடுத்து அந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் கூட எப்படி சாத்தியம் என்றெல்லாம் தங்களுடைய ஐயத்தை வினவிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொன்னதற்கான காரணத்தை பெரும்பாலானோர் அனைவருமே அறிவார்கள். காரணம், கடந்த ஓராண்டுக்கு முன்னால் நடைபெற்று முடிந்த, அதாவது 2024 நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்தாலும் சட்டமன்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் 234. 234 தொகுதிகளில் திமுக கூடுதலான வாக்குகளை பெற்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் 221. ஒரு 8 இடங்களில் மட்டும்தான் அதிமுக கூடுதலான வாக்குகளை பெற்றது. 3 இடங்களில், அதாவது தர்மபுரி, பென்னாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய 3 இடங்களில் மட்டுமே பாமக கூடுதல் வாக்குகளை பெற்றது. அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை, திருமங்கலம் என்கின்ற 2 இடங்களில் மட்டும்தான் தேமுதிக கூடுதல் வாக்குகளை பெற்றது. ஆக அதிமுக 8, பாமக 3, தேமுதிக 2 என்கின்ற வகையில் 13 இடங்களை மட்டுமே கூடுதல் வாக்குகளை பெற்றார்கள். மீதம் இருக்கிற 221 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக தான் கூடுதல் வாக்குகளை பெற்றது. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கின்ற வகையிலான அந்த திட்டத்தை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மக்களிடையே இருக்கிற வரவேற்பு நிச்சயம். ஏற்கனவே அதிமுகவுக்கு கூடுதலாக வாக்குகளை தந்த 8 தொகுதிகளிலும் பாமக தேமுதிகவுக்கு கூடுதலாக வந்த அந்த 5 தொகுதிகளிலும் கூட திமுக வெற்றி பெறும் சூழல் என்பது இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது. இதை முன்னெடுக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாட்டை ஒருங்கிணைக்கும் பணியினை திமுக கழகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆமா, இப்ப நீங்களே பாத்தீங்க, ஒரு சகோதரியை பார்த்தபோது அவர் இந்த கேள்விகள்லாம் கேட்டோம். அதாவது தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தானே என்கிற போது ஆமாம் என்று சொல்லுகிற ஒரு நிலை மக்களுக்கு தெளிவாக எல்லாமே புரிகிறது. மகளிர் உரிமை தொகை, அதேபோல் விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் போன்ற இவர்களுடைய நலம் காக்கும் திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்கிற போது ஆமாம் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லுகிற அந்த நிலை என்பது இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக கேட்கப்படுகிற கேள்விகளை உள்வாங்கித்தான் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். அவர்கள் பதில் சொன்னதற்கு பிறகு அவர்களை
நீங்கள் இந்த ஓரணியில் இணைய விருப்பமா என்றும் கேட்கிறோம். இணைய விருப்பம் தெரிவித்ததற்கு பிறகு உங்கள் வீட்டில் யாராவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே உறுப்பினர்களாக இருக்கிறார்களா என்றும் கேட்கிறோம். இருக்கிறார்கள் என்று தகவல் சொன்னால், அதேபோல் இன்னமும் இல்லை எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்களை உறுப்பினர்களாகவும் சேர்க்கிறோம். ஒரு அவருடைய ஓடிபி போன உடனே அவங்களோட டீட்டெயில் எல்லாமே யார் ஏற்கனவே உறுப்பினராக இருக்கிறாங்க, எக்ஸிஸ்டிங் மெம்பரா இருந்தாலும் அதை ரினியூவல் பண்றது, புது மெம்பரா இருந்தா அவங்கள புதுசா சேர்க்கிறது. அந்த வகையில இப்போ ஒரு வீட்டுக்கு 4 பேர் 3 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒப்புதலை பெற்று உறுப்பினர்களாக ஆக்குகிறோம். உறுப்பினர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா மிக விரைவில் அவர்களுக்கு தகவல் போய் உறுப்பினர் அட்டைகள் என்பது வழங்கப்படவிருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய உருவப்படம் பொதித்த ஒரு ஸ்டிக்கரை அவருடைய வீட்டில் ஒட்டுவதற்கு விருப்பம் கேட்கிறோம். அவர்களும் ஒட்டுவதற்கு உடனிருந்து ஒப்புதல் தருகிற நிலையில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிவிட்டு வருகிறோம். ஆமா, இப்ப ரைமிங்கா சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுக்கு எந்த வார்த்தையை சொன்னாலும் அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுங்கிறதால அடுக்கு தொடர்ல சொல்லிடுவாங்க. நடந்தது இப்ப அவங்களுக்குமே தெரியுமே. அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தொகுதியில தென் சென்னையில நின்னாங்க. நின்று எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க. அவங்களை எதிர்த்து நின்ன மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் 2,27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப ஓரணியில் தமிழ்நாடு என்பது யார் பக்கம் இருக்கிறது என்பதை அவரே உணர்ந்திருந்தாலும் வார்த்தை அலங்காரத்திற்காக இது போன்ற செய்திகளை சொல்லுவது என்பது அவருக்கு வாடிக்கை. 2021 அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லாம் ஒன்னாதானே இருந்தாங்க. அப்போதானே திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. இல்ல அது எதுனாலும் சொல்லிக்கலாம். இப்ப 2021 நீங்க சொல்ற அதிமுக, நீங்க சொல்ற பாஜக, நீங்க சொல்ற பாமக, நீங்க சொல்ற தேமுதிக எல்லாம் ஒன்னா இருந்துதான் திமுக அபரிதமான வெற்றியை பெற்று மாண்புமிகு முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் 2024. இந்த 2024 அவங்க தனித்தனியா பிரிந்து இருந்தாலும் அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 234க்கு 221 தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற மக்களோட மனநிலை, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய திட்டங்கள் தொடர வேண்டும் என்கின்ற இந்த மக்களின் விருப்பம் இந்த 221 என்பதையும் கடந்து 234க்கு 234 வெற்றி பெறுவதற்குரிய அந்த நல்ல சூழல் இன்றைக்கு நிலவி வருகிறது. எது ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த போது இந்த ஆம் ஆத்மி மொபைலா கிளினிக்ஸ் என்கின்ற மருத்துவமனைகளை நேரடியாக பார்த்தாங்க. பார்த்ததுல அதாவது மக்கள் நெருக்கடி மிகுந்த மார்க்கெட் போன்ற பகுதிகள், குடிசை பகுதிகள் நிறைந்த இடங்கள்ல அதாவது சின்ன சின்ன மருத்துவமனைகள், அந்த மருத்துவமனைகள்ல ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர், ஒரு சுகாதார ஆய்வாளர் என்று 4 பணியிடங்களோடு மருத்துவமனைகள். அது ரொம்ப சிறப்பா அங்க இருந்தது. அதை பார்த்த முதலமைச்சர் இங்க சென்னைக்கு வந்த உடனே சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். 110 விதியின் கீழ் 708 இடங்களில், குறிப்பாக 21 மாநகராட்சிகள், அன்றைக்கு 21 மாநகராட்சிகளிலும் 63 நகராட்சிகளிலும் 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அறிவிக்கப்படும் அறிவிச்சாங்க. அறிவிச்ச ஒரே ஆண்டு காலத்தில் 2023 ஜூன் திங்கள் 6ஆம் தேதி 500 மருத்துவமனைகளை, 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை திறந்து வைத்தார்கள். இன்னைக்கு மீதி இருந்த 208 இன்னைக்கு திறந்திருக்கிறோம். இது ஏற்கனவே எங்கெங்க தேவை என்பதை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் திறந்து வைத்திருக்கிறோம். இதற்கான பணி நியமனங்கள் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலர்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு குழு அவர்களை தேர்ந்தெடுத்து பணியில் நியமனம் செய்திருக்கிறது. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசின் அனுமதி பெற்று அவையுடன் இன்றைக்கு கட்டுமான பணிகள் முடிவுற்று அதற்கான பணியாளர்கள் நியமனம் எல்லாம் முடிவுற்று இன்னைக்கு அதுவுமே திறந்து வச்சிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்துவமான நாள். ஒரே நாளில் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்று 258 புதிய மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு ஒரே நாளில் தொடங்கி இருக்கிறது. இல்ல, ஏற்கனவே அவங்களே அது மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க.
டிஜிபி வந்து என்னையும் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு போய் பண்ணாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற காவலர்களுக்கு அவங்க தொடர்ச்சியா இந்த மனநலன் ஆலோசனைகளை தொடர்ச்சியா வழங்கி கொண்டிருக்கிறார். என்னமா அதாவதுங்க, இது சம்பந்தமா நான் நிறைய பேசிட்டேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியா இந்த பான்பராக்கு, குட்கா இந்த மாதிரியான போதை வஸ்துக்களுக்கு தொடர்ந்து அந்த தடை விதிக்கப்படுவது என்பது தமிழ்நாட்டில் தான். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் அது இன்னமும் இதில் இருக்கு. நான் சொன்னேன், கஞ்சா கல்டிவேஷன் வந்து 0% இருக்குங்கிறத தொடர்ந்து சொல்லி வரோம். யாராவது எங்கேயாவது இருக்குன்னு சொன்னா, நிரூபணம் பண்ணா அதை நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தயாரா இருக்கு. இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் நடமாட்டத்திலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றிய அமைச்சராக இருக்கிறதால அவருக்கு ஒரு தகவல், இந்த ஆண்டு போதை நடமாட்டத்திற்கு, குறிப்பா இந்த போதை வஸ்துக்கள் இருந்து இளைய சமுதாயத்தினரை காத்திருக்கிற மாநிலங்கள் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லி விருது தந்தது 10 நாட்களுக்கு முன்னால். விருது கொடுத்தது ஒன்றிய அரசு. இவர் அங்கம் பெற்றிருக்கிற ஒன்றிய அரசு. பெருமதிப்பிற்குரிய அமைச்சர் முருகன் ஒன்றிய அரசை போய் கேட்டு, சுகாதாரத்துறையை கேட்டு, ஏன் தமிழ்நாட்டிற்கு விருது கொடுத்தீங்கிற காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கினா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளில் வாசல்களில், 2500 கல்லூரி வாசல்களில், ஒரு 1000 கிராமங்களில் இந்த போதை வஸ்துக்கள் விற்பதற்கு இன்றைக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்துக்காக தான் ஒன்றிய அரசு அண்மையில் ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் விருது தந்தது. அந்த விருது மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலும் கூட காட்டப்பட்டு அது பத்திரிகைகள்லாம் செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியை தெரிந்து கொண்டு மாண்புமிகு முருகன் அவர்கள் டெல்லிக்கு போய் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை சந்தித்து, தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் நடமாட்டத்தை குறைத்ததற்காக தமிழக அரசுக்கு விருது தந்திருக்கிறீர்களே என்கின்ற காரணத்தை கேட்டு விளக்கம் பெற்று அதற்கு பின்னால் தமிழ்நாட்டிற்கு வந்து பேட்டி தந்தால் நன்றாக இருக்கும். அல்ல, அதான் நம்ம கண்டிப்பா நாங்க இப்போ நீங்க கேட்கறத விடவா அவங்க கேட்டு போறாங்க, அவங்களுக்கு தான் பதில் சொல்லுவோம். ஆமா, கண்டிப்பா எது இருந்தாலும் இல்ல, நல்லது. அது இப்ப இந்த மாதிரி போகும்போது பர்சனல் பிரச்சனைகளும் இருக்கும், பேசிக் கம்யூனிட்டிஸ் பற்றியும் கேட்பாங்க. அது சரி பண்றதுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு இது பெரிய சரியான தருணம். இப்போ போறோம், எல்லா இடமுமே சாலை போட்டிருப்பாங்க. 3 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த சாலையை திரும்ப பண்ணணும். அதுக்கு இடையில ஏதாவது ஒரு ரோட் கட்னா அந்த ரோட் கட் ரெஸ்டோர் பண்ணாம இருந்திருப்பாங்க, அதை கேட்பாங்க. இப்போ ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், ஒன்று இன்னைக்கு எரியாம இருக்கும், நாட் பர்னிங் இருக்கும், அதை சொல்லுவாங்க. அதை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆக மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நேரடியா பொதுமக்களை அணுகும் போது இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இது இருக்கு. எந்தெந்த அறிக்கைன்னு அவரு இல்ல இப்ப காலி பணியிடங்கள் நிரப்புனதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறை வாரியாவும் சொல்ல முடியும். இப்ப பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியில இருந்தாலும் சரி, மருத்துவ பணியிடங்கள் நிரப்புற எம்ஆர்பியா இருந்தாலும் சரி, ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புற டிஆர்பியா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து இப்போ பல்வேறு அரசு துறைகளுக்கு ஒவ்வொன்றுத்திலையும் எவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டதுங்கிற தகவல் தொடர்ந்து அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டு வருகிறது. 4 ஆண்டு கால சாதனை புத்தகத்தில் இதெல்லாமும் கூட இருக்கு. எல்லாருக்குமே வெளிப்படை தன்மை. இப்போ நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மருத்துவத்துறையில மட்டும் 29,000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் புதிதாக நிரப்பப்பட்டிருக்கிறது, காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. 17,000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள், புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 49,000 பணியிடங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி கவுன்சிலிங் மூலம் பணிமாறுதல் தரப்பட்டிருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் புள்ளி விவரங்கள் வச்சிருப்பாங்க. அதனால அரசு பணியிடங்கள் நிரப்பல அப்படின்னு சொல்ற வாதம் ஏற்றுக்கொள்ள கூடியதல்ல.